So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 22nd July 2022. The first news related to recently released report by the Nidhi Aayog. Digital banks வந்து இந்தியாவில் அதிகப்படுத்தணும் அப்படின்றது. ஸோ அதுக்கான மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா you people know digital banking and you having a neo bank system also in India. So digital banking அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய banks will they will offer digital banking. So now online banking system, mobile applications மூலமா digital bank provide பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேங்கிங் யூனிட் அப்படின்னா ஒரு 75 யூனிட்ஸ் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வி வில் கிரியேட் அப்படின்ற ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ரீசன்ட் பட்ஜெட். ஸோ அதுக்கான அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போது வென் யூ கோ டு அ பேங்க் ஸோ யூ வில் ஹாவ் கேஷ் கவுண்டர்ஸ் எவ்ரி திங் இன் ஃபிசிக்கல் மேனர். ஆனால் சில பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் டூ. ஸோ அங்கேயே நீங்கள் போய் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபுல்லி ஆன்லைனில் லைக் பீப்புள் வந்து இல்லாமல் கவுண்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது பேர் தான் டிஜிட்டல் பேங்கிங். லோன் அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம், அங்கே போய் தான் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு 75 யூனிட்ஸ் சேம் லைக் நார்மல் பேங்க். ஸோ ஃபிசிக்கலாக இதை உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து லைக் நீங்கள் இப்போது சிடிஎம் மிஷின்ஸ் மூலமாக டெபாசிட் பண்ணுற மாதிரி. ஸோ இட் வில் பி தேர். கேஷ் வந்து ஃபிசிக்கலாக டெபாசிட் பண்ண மாட்டீங்க, யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த பேங்கிங் சிஸ்டமில் பண்ணியிருப்பாங்க. சேம் லைக் ஏடிஎம் சென்டர்ஸ். ஸோ ஆனால் வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரிங் லோன் அப்ளிகேஷன் பண்ணுறது, செக் இது பண்ணுறது, செக் கிளைம் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸில் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அபவுட் தி டிஜிட்டல் பேங்க்ஸ். And then you have to know the difference between neo banks அப்புறம் digital bank. So எனக்கு தெரிஞ்ச 2 months back we discussed neo bank also. neo bank பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய so existing banks they can give licenses. There is no regulation or license were given by the RBI for the neo bank. neo bank-க்கும் digital bank-க்கு என்ன difference அப்படின்ற we will see. இப்போ example you can take some bank that is SBI can give license to a online platform that is like Razorpay. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா SBI-ஓட ப்ராடக்ட்ஸை they can sell. SBI-ஓட லோன்ஸ், SBI-ஓட டிரான்சாக்ஷன்ஸ், SBI-ஓட ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி நியோ பேங்க். ஸோ நியோ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. இப்போ டிஜிட்டல் பேங்க்குக்கு வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். நார்மலாக ஒரு பேங்க் மாடல் இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து டிஜிட்டலில் இருக்குவாங்க. நீங்கள் போனீங்கன்னா எவ்ரி திங் வில் பி இன் டிஜிட்டல். ஹியூமன்ஸ் வந்து கம்மியாக கம்மியாக இருப்பாங்க. கவுண்டர்ஸ், கேஷ் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்காது. நியோ பேங்க் அப்படின்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு பேங்க். தட் வில் ஹெல்ப் டு லைக் சேம். இன்னைக்கு இந்தியாவில் அது அளவு கிடையாது, வேர்ல்டு லெவல் இட் இஸ் தேர். ஸோ ஆன்லைனில் யூ கேன் டூ டிரான்சாக்ஷன். தேர் வில் பி நோ ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். பேங்காக எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இப்போ Razorpay எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் எனி பேங்க். ஸோ ஃபிசிக்கலாக எங்கேயுமே பேங்க் இருக்காது. அப்போ ICICI கிட்ட இல்லைன்னா SBI கிட்ட தே வில் மேக் அன் அக்ரிமெண்ட். ஸோ அண்ட் தே வில் ப்ரொவைட் தி பிளாட்ஃபார்ம். ஸோ RBI வந்து அதுக்கான வேயை கொடுத்துருக்காங்க. நியோ பேங்க்ஸ் வந்து இன்றைக்கும் புதுசாக வந்து லைசன்ஸ் கொடுக்கப்படலை. ஸோ ஃபுல்லாக ஆன்லைனில் இருக்கிறது வித்தவுட் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் நியோ பேங்கிங் சிஸ்டம். டிஜிட்டல் பேங்க்ஸ்னால் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கும், பேங்க் வில் ஆக்ட் அஸ் அ டிஜிட்டல். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது மாதிரி ஃபிசிக்கல் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ், நம்ம இப்போ இருக்கக்கூடிய பேங்க்ஸ். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. ஸோ தட்ஸ் ஆல். மற்றதெல்லாம் PDF-ல போட்டிருக்கேன். எனி டவுட் யூ கேன் ask me like comment பண்ணலாம். next class I will explain. Then the next news related to top remittance. இந்தியா வந்து வேர்ல்டில் டாப் remittance அப்படின்னா லைக் migrants who are working outside. So those who migrated from லைக் இந்தியாவிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இமிக்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா அங்கே போய் செட்டில் ஆகி வேலை செய்கிறது. ஸோ people have most migration towards Arabian Middle East countries. UAE பொறுத்த வரைக்கும் அரப் கண்ட்ரீஸில் இருக்கிறதுல அதிகமான இந்தியன்ஸ் இருக்கக்கூடியது UAE-ல.
சரியா? ஸோ வேர்ல்டு லெவலில் மைக்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ல் ஒரு ஆள் வந்து மைக்ரேட்டடாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாவோட மொத்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னா அங்கேருந்து வேலை பார்க்குறவங்க தே வில் சென்ட் மணி டு தேர் ஹோம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அந்த ரெமிட்டன்ஸுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸ். அந்த ரெமிட்டன்ஸ் வந்து வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இந்தியா இஸ் த டாப். ஆனால் அதிகமான like migrant people others are there, other countries, central African Republic, South Sudan, Syria, Afghan, இவங்க எல்லாம் ஃபேமிலிஸாக போயிட்டாங்க. ஸோ தே won't come back. ஆனால் இது பெர்மனன்ட் மைக்ரேஷன். we are not permanent migrants, that's why we are getting remittance. ஸோ அதில் இந்தியா டாப் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் we having 1 billion migrants. The report is not that much important, but it will help to like while economics topicsல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெமிட்டன்ஸஸை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ ரெமிட்டன்ஸஸ் ஃபாரினில் இருக்கிறவங்க இங்கே அனுப்புனா இட் வில் லைக் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை வந்து கம்மி பண்ணும். இட்ஸ் லைக் அன் எக்ஸ்போர்ட். ஸோ தோஸ் ஹூ ஒர்க்கிங் அவுட் சைட் தே ஆர் சென்டிங் மணி, இட்ஸ் அன் எக்ஸ்போர்ட். அது எக்கனாமிக்ஸில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேட்டகரி ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ எனிவே we will discuss. ஸோ 1990லேருந்து 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 153 மில்லியன் 1990ல். இப்போ 2020ல் இட் ரைஸ் டு 281 மில்லியன் பீப்புள், 48% உமன் அண்ட் 36 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஆர் தேர் மைக்ரேஷன் கேட்டகரி. அது மாதிரி சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் த மெயின் கண்ட்ரி. டாப் ரெமிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா, அப்புறம் சைனா. இந்தியா வந்து $83 பில்லியன் வந்து இயர்லி வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வருது ரெமிட்டன்ஸ் மூலமாக. சைனாவுக்கு வந்து 53, மெக்சிகோ 53, பிலிப்பைன்ஸ் 36, ஈஜிப்ட் 33. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த டாப் கண்ட்ரி இந்தியான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ். இப்போ ஃபாரின்லேருந்து ரெமிட்டன்ஸ் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து ஸ்டாப் ஆகும். அந்த வைடனிங் வந்து கம்மியாகிறதுக்கான இட்ஸ் அன் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு ட்ரேட் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாகும் போது ஸோ இட் வில் கோ சர்ப்ளஸ். ஆட்டோமேட்டிக்கலி கன்சியூமர் ஸ்பெண்டிங் வில் இன்க்ரீஸ். ஸோ வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறவங்க ஃபேமிலிஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ தே வில் பர்ச்சேஸ் ஹெல்த் நீட்ஸ், அப்புறம் அவங்களோட கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவாங்க. அது மாதிரி கார், தே வில் டிமாண்ட் சம்திங் இன் இந்தியா. ஸோ இட் வில் பூஸ்ட் தி எக்கானமி ஆஃப் இந்தியா டூ. தட்ஸ் அ பாசிட்டிவ். அப்புறம் நெகட்டிவ் எடுத்திங்கன்னா பிரெயின் ட்ரெயின். இப்போது லாட் ஆஃப் பீப்புள் செட்டில்டு. நம்ம ரீசெண்டாக சொன்ன 78,000 பீப்புள் recently got citizenship. 1.6 lakh people who renounced Indian citizenship, they got citizenship, they acquired citizenship in USA. ஸோ அது எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தான். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அவர் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், எவ்ரி திங். And then they got graduation from higher institutions and they will go and work in America அப்படின்னா இட்ஸ் அ பிரெயின் ட்ரெயின் கான்செப்ட். பிரெயின் ட்ரெயின் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நாட்டுக்கு பயன்பட வேண்டிய பிரெயின் எல்லாமே வந்து இன்னொரு நாட்டுக்கு பயன்படும் போது அந்த நாடு வளரும், நம்ம நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வில் பிகம் வீக்கர். யார் கண்ட்ரியில் மைக்ரண்ட் ஆகிருக்காங்களோ அவங்க நாடு வளரும். ஸோ தட்ஸ் அ மெயின் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு பேர். And then families வந்து you can see example Kerala, most people migrated to Middle East. So familiesல old people வந்து they will be alone, so they will be in the problem. And the xenophobia, that is about the racism, color, caste, and அப்புறம் அங்கே இன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ரிலீஜியன் பேஸில், ரேஸ் பேஸில் இருக்கும். அந்த ஸ்மக்லிங் வில் இன்க்ரீஸ். மைக்ரேஷன் அதிகமாக கண்டிப்பாக அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஸ்மக்லிங் வில் இன்க்ரீஸ். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது. லைக் பாசிட்டிவ் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அஸ் வெல் அஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து வைடனிங் வந்து கம்மியாகிறது. இந்தியா இஸ் அ டாப். தட் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தென் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு வியட்நாம். வியட்நாமும் இந்தியாவும் வந்து வி ஆர் செலிப்ரேட்டிங் 50th anniversary diplomaticல. ஸோ ரீசென்ட்லி ஆல்சோ வி டிஸ்கஸ்ட் அந்த 50 year லைக் எந்த அளவுக்கு வியட்நாம் இம்பார்ட்டன்ட் டு இந்தியா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் ரிலேஷன் டாபிக். ஸோ தோஸ் ஹூ ஸ்டடிட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் யூ கேன் அண்டர்ஸ்டுட் மோர் ஈஸிலி. அதர்ஸ் ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ எனிவே யூ பீப்புள் ஹேவ் டு நோ related to current affairs. So why it is important I will explain.
ரெண்டுமே வந்து கோஸ்டல் இல்லைனா ஓஷன் மேரிடைம் பார்டர்ட் கண்ட்ரிஸ். வியட்நாமும் சரி இந்தியாவும் சரி. வியட்நாம் வந்து சவுத் சைனா சி பார்டர்ட் பண்ணது, இந்தியா வந்து இந்தியன் ஓஷன், தட் இஸ் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், ஸோ இந்தியன் ஓஷன் பார்ட். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே ஓஷன்ஸ் வைஸில் கனெக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள். அஸ் வெல் அஸ் ரெண்டுக்குமே ஒரே எதிரி, தட் இஸ் சைனா. ஸோ சைனா ஆங்கிள் எடுத்துக்கிட்டா, சைனா ஃபேக்டர் எடுத்துக்கிட்டா ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம், டெரிட்டோரியல் டிஸ்பியூட் நமக்கு இருக்குது. அது மாதிரி வியட்நாம் ஹேவிங் சவுத் சைனா சி டிஸ்பியூட். அது மாதிரி ரெண்டு பேருக்குமே ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் வழியான ட்ரேட் அதிகம், மேரிடைம் வழியாக ட்ரேட் வந்து அதிகம். அதில் இந்தியா எக்ஸாம்பிள், இந்தியாவோட ட்ரேட் பை மேரிடைம் தட் இஸ் ஓஷியானிக் 90% வால்யூம், வேல்யூவில் 70%. அது மாதிரி சவுத் சைனா சி வழியாக இந்தோ பசிபிக் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, இந்தோ பசிபிக்கில் இருக்கக்கூடிய இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்லேருந்து மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய, சவுத் சைனா சியை கிராஸ் பண்ணி வரக்கூடிய கப்பல்களோட அந்த ட்ரேடோட குவான்டிட்டி எவ்வளோன்னா 55%, மொத்தம் 90% இல்லை 55% கம்மிங் வயா த மலாக்கா ஸ்ட்ரைட் அண்ட் தி சவுத் சைனா சி. அப்போ இதில் சவுத் சைனா சியை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க விரும்புகிறது யார் அப்படின்னா சைனா. ஸோ அப்போது வியட்நாம் அங்கே லைக் சைனாவுக்கும் வியட்நாமுக்கும் சி டிஸ்பியூட்ஸ் இருக்குது, நமக்கு லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற கேட்டகரியில் வி வில் கோ. இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் செக் அண்ட் பேலன்ஸ் கேட்டகரி. இது இட்ஸ் நாட் கிரியேட்டிங் அ ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் சைனா. ஸோ இட் வில் மேக் கெயின் மோர் லைக் பெனிஃபிட். வியட்நாம் கிட்டேருந்து நிறைய பெனிஃபிட்டை நம்ம பெற்றுக்க முடியும். ஸோ சைனா கூட அவங்க வந்து ரைவல்ரியாக இருக்கிறனால சவுத் சைனா சீல வியட்நாமோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆர்மியோ நேவியோட ப்ரெசன்ஸ். அப்போ நம்மளோட கப்பல்கள் கடந்து வர்றது ஈஸியாக இருக்கும். சைனா வந்து நம்மளோட கப்பல்களை தடுக்க முடியாது. ஸோ த ட்ரேட் வில் இன்க்ரீஸ், தட்ஸ் அ பெனிஃபிட். ஸோ தட்ஸ் த ரீசன் வி சைன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஸோ வியட்நாம் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரி ஃபார் அஸ், தட்ஸ் வியட்நாம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்றது மேரிடைம் ரீசன் தான், ட்ரேடு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 2007 வி டிக்ளேர்ட் போத் கண்ட்ரிஸ் அஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா மோர் இம்பார்ட்டன்ஸ், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கேட்டகரி. 2016 we provided comprehensive strategic partnership. And the Act East பாலிசியில் வியட்நாமோட பங்களிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹேவிங் அ பாலிசி, லுக் வெஸ்ட் பாலிசி, and then old we had look east policy. Now it had changed to Act East policy. So we are connecting with Southeast Asian countries. We are binding more to the Southeast Asian countries. அதுக்கான ரீசன் எல்லாமே வந்து அந்த சவுத் சைனா சீயை வந்து ஃப்ரீ நேவிகேஷன் சோனாக கொண்டு வர்றதுக்காக. அது யூஎஸும் இந்தியாவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி, தே ஆர் ட்ரைங் மோர் பெட்டர் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ். அதில் மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் இஸ் அ செக் அண்ட் பேலன்ஸ் ஃபார் சைனா. That's the reason we are maintaining lot of relationship with the Singapore, Malaysia, Southeast Asia இருக்கக்கூடிய countries கூட we are making more relationship. And then you people know Singapore we having a base also. ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த டைஸ் எல்லாம் நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா, சைனாவை வந்து எதிர்க்கக்கூடிய கண்ட்ரிகள் எல்லாம் நம்ம கேதர் பண்ணுறோம், இல்லைன்னா குரூப்பிங்காக உருவாக்குறோம். அண்ட் தென் ஸோ இட் வில் கிரியேட் செக் அண்ட் பேலன்ஸ். வென் சைனா வில் அட்டாக் எல்ஐசி இஷ்யூஸ் வரும்போது கண்டிப்பாக மலாக்கா ஸ்ட்ரைட்ஸில் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும், சவுத் சைனா சி. ஸோ அந்த செக் அண்ட் பேலன்ஸுக்காக சைனா வந்து லைக் ஆதிக்கத்தை செலுத்த முடியாது இந்த லேண்ட் பார்டர் டிஸ்பியூட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த இஷ்யூஸ் லைக் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 key motivations நான் உங்களுக்கு சொன்னேன். தட் இஸ் கவுண்டர் சைனா, ட்ரேட் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து அதிகப்படுத்தும், வியட்நாம் கூட ஒய், அண்ட் த சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். மெயின்லி 2 கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மால்தீவ்ஸ், இட்ஸ் அ டோல் கேட்னு சொல்லலாம், டோல் கேட் ஃபார் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ யூ பீப்புள் நோ தெர் இஸ் அ பிளேஸ், the Strait of Hormuz, இங்கே you having India, and then you having Malacca Strait here. So இங்கே இருந்து ஸோ இதான் மலாக்கா ஸ்ட்ரைட். இங்கே இருந்து இங்கே வரணும்னா இந்த இடையில மால்தீவ்ஸ் வரும், கொஞ்சம் மேலே வரும். ஸோ யூ ஹாவ் மால்தீவ்ஸ் ஹியர். ஸோ இந்த சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா லைக் சி வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் தே வில் டாமினேட். ஸோ அதனால தான் சைனா வந்து இந்த இடத்துல சவுத் சைனா சி ஏரியா. ஸோ ஐ கேன் ட்ரா ஃபுல் மேப் ஹியர், ஸோ யூ கேன் விசிட் த மேப்ஸ். ஸோ இந்த ஏரியா வந்து we having more control because we having cooperation with these countries.
அது மாதிரி இந்த கண்ட்ரிஸ் கூட we having lot of relationship. And then our rivalry is Pakistan here, Pakistan, and then Iran கூட we having relationship, that is Chabahar port. So that's the main thing you people have to know, why we are making lot of agreements with the Southeast Asian countries as well as Arabian countries as well as African countries. So main factor is countering China. சரியா? So then naval partnership வந்து security, நம்மளோட கப்பல்கள் வந்து கடந்து வருது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன், பார்ட்னர்ஷிப் அதிகப்படுத்தும். Then China factor I have told. So that's all. So that's all about Vietnam order relationship, why it is important for India. So remaining you can study from the PDF. Then the next news related to left wing extremism. Left wing extremism பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ தாக்குதல்கள் இல்லை அப்படின்றது ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் மென்ஷன்ட் பை தி யூனியன் கவர்மெண்ட் இன் தி பார்லமெண்ட். இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2009 to 2022, 2009 கம்பேர் பண்ணும்போது there is a steep drop. 77% வந்து அட்டாக் வந்து கம்மியாக இருக்குது. 2010 we had loss of 1005 மேலே சிவிலியன்ஸ் as well as டிஃபென்ஸ் பீப்புள் வந்து நம்ம பறி கொடுத்துருக்கோம், இறந்துருக்காங்க. அது வந்து இப்போ 147 குறைஞ்சிருக்கு அப்படின்றது இட்ஸ் குட் நியூஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எனிவே பீப்புள் ஆர் டையிங். Chhattisgarh is the top. So we will discuss about Naxalism. So I will tell the statistics first. Chhattisgarh 90% வந்து 50 people இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 45 people died in, that is personnel, defense personnel. 90 people CRPF personnel தான் லைக் மாவோயிசத்தை தடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கூடிய ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ 90% இன் சத்தீஸ்கர். ஜார்க்கண்டில் 5 people died. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. முன்னாடி 96க்கு மேலே டிஸ்ட்ரிக்டில் வி ஹேட் மாவோயிஸ்ட் லைக் த்ரெட் இருந்துச்சு. இப்போ அது வந்து 46 கம்மியாக இருக்குது 2009 கம்பேர் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட் த்ரெட்டட் வந்து முன்னாடி இட்ஸ் 40க்கு மேலே இருந்துச்சு டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு அது 25 குறைஞ்சிருக்கு அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வாட் இஸ் நக்சல் மூவ்மெண்ட் we need to discuss, why it is challenge for India, how எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதும் we need to discuss. what's the reason for the Naxalism. Naxalism ஆக்சுவலாக உருவாக்குனது 1949 when China was captured இல்லை, the People Republic of China. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து பீப்புள் வந்து ஆட்சி பண்ணலை இன்னும். ஆனால் சைனாவில் இதே மாதிரி ரெவல்யூஷன் ஸ்டார்டட். கம்யூனிஸ்ட் பீப்புள் ரைட் விங் கவர்மெண்ட்டை துரத்திட்டு they have captured the throne, that is கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு லீடராக இருந்த மாவோ சிடாங். ஸோ he is the initiative and the motivator for the Maoist in all over the world, not only in India. Communist led areas la Maoism is there. The Maoism from Mao Zedong தான் சரியா. he is the leader of communist. சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உருவாக காரணமாக இருந்த பர்சன். இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நக்சல் பாரி வில்லேஜ் இன் வெஸ்ட் பெங்கால் லைக் ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் 1967 டைம் பீரியடில் there is a dispute between landlords and the farmers of the area, local area, tribal peopleக்கும் farmers. ஸோ லேண்ட்லார்ட்ஸ் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணதுனால சாரு மஜ்மதார் அப்படின்றவரோட தலைமை. சாரு மஜ்மதார், there are 3 people, கானு சன்யால், then ஜங்கல் சந்த். ஸோ we will study those topics in security, but current affairs we need to see this detailed. We will study in security paper. Charu Majumdar is the main important person in this role. So they started this Naxal movement in India, first initiation, but he was arrested and he died in the jail also. So அது நடந்த முன்னாடி பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இந்தியாவில் நடந்தது அந்த நக்சல் மூவ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க அன்னைக்கு. அதனால தான் இன்றைக்கி நக்சலோட ஆதிக்கம் வந்து வித் சைனா சப்போர்ட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. ஆனால் அதை கம்மி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இதில் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா லேண்ட் லைக் மாஃபியாஸ், ட்ரைபல் லேண்ட்ஸை வந்து ட்ரைபல் பீப்புள்ஸோட செட்டில்மெண்ட்ஸை வந்து மற்றவர்கள் போய் ஆக்கிரமிக்கிறது, லேண்ட்லார்ட்ஸோட அது மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு வந்து பேங்கிங் ஆக்சஸ் இருக்காது. ஸோ மணி லெண்டர்ஸ் கூட தான் கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அதிகமான வட்டிக்கு லெண்டிங் வாங்குவாங்க. ஸோ கொடுக்கல அப்படின்னா
they will be punished very cruelty அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன், இது ஒரு ரீசன். அப்புறம் கவர்னன்ஸ் ப்ராப்பராக இருக்காது. அப்புறம் ட்ரைபல் லேண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்தாங்க. லிவ்லிஹுட் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ இங்கே ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சத்தீஸ்கர்லாம் நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் சி, ஜார்க்கண்ட் ஏரியா யூ கேன் சி. ஸோ லேண்ட் லைக் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும், நிறைய மைனிங்ஸ் அங்கே இருக்கும். ஆனால் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி லெஸ். ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் will frustrated with the government and then they will protest, they will support the Maoism. எப்படி தமிழ்நாட்டில் வீரப்பன் அப்படின்ற ஒருத்தர் காடுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த மாதிரி. ஸோ இவங்களும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் சுற்றி. இன்டெலிஜென்ஸ் கேதரன்ஸில் வி ஆர் வெரி புவர், தட்ஸ் த ரீசன் இது ரொம்ப வளர்ந்துட்டு இருந்துச்சு. வென் லைக் 2008 we had lot of attacks. At the time we made lot of initiative. Main are the red corridor, 23 ஸ்டேட்ஸில் அது வந்து கடந்து போகும். பசுபதி டு திருப்பதி, நேபாளில் இருந்து திருப்பதி வரைக்கும் வி ஹேவிங் அ ரெட் காரிடார், தட் இஸ் மாவோயிஸ்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னைக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் வி வில் டிஸ்கஸ். ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், யூபி, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாமே. ஸோ எப்படி இதெல்லாம் கம்மி பண்ணி இன்னைக்கு 77% அட்டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கோம். அது மாதிரி டிஃபென்ஸ் பர்சனல்ஸோட டெத்தையும் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஹேட் மேட் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ். ஒன்று வந்து வளர்ச்சி விதமான திட்டங்கள், ஜாப் ஓரியன்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குது. சம்தான் அப்படின்ற ஸ்கீமை லான்ச் பண்ணது. ஸ்மார்ட் லீடர்ஷிப், அக்ரெசிவ் அட்டாக் பண்ணுறது. அப்புறம் நிறைய பீப்புள் வந்து அவங்க வெப்பன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா வி வில் கிவ் மணி. வென் ஹோப் 2008 டைம் பீரியடில் வென் சிதம்பரம் வாஸ் த ஹோம் மினிஸ்டர், ஸோ அட் த டைம் ஹி அனௌன்ஸ்ட் திஸ் த இனிஷியேட்டிவ். ஸோ வெப்பன்ஸ் கொடுக்குற, எந்த அளவு வெப்பன்ஸ் ஒப்படைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் லைக் அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் லாட் ஆஃப் பீப்புள் கேம், எஜுகேஷன் வாஸ் ப்ரொவைடட், ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் டெவலப்மெண்ட். ஸோ பீப்புள் வில் நாட் கோ ஃபார் தட். ஸோ மெயினாக அவங்க லிவ்லிஹுட் ஒழுங்காக இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ மாவோயிசத்தில் போய் விழுந்துடுறாங்க, யாராவது காசு கொடுப்பாங்க அப்படின்ற பேரில். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வி ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ் நவ். அண்ட் தென் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி மெஷர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லைக் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்படி இருந்தாலும் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. அதை கவுண்டர் பண்ணுறது வி ஹேவிங் கிரே ஹவுண்ட் ஆப்ரேஷன். ஆந்திர பிரதேஷ் போலீஸுக்குள்ளாடியே தெர் இஸ் அன் ஆப்ரேஷன் கால்ட் கிரே ஹவுண்ட். கொரில்லா வார் டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மாவோயிஸ்ட்டை வந்து காடுகளில் போய் அடிக்கிறதுக்கு வி ஹவ் ட்ரெயின்டு, லைக் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்தியா ஃபுல்லாடி வி ஹேவிங் சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ். ஸோ those people was created for this purpose. They are central armed force, போலீஸ் ஃபோர்ஸில் உள்ளவங்க. அண்ட் தென் அதுக்குள்ளாடி ஒரு கோப்ரா கமாண்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது சொஃபஸ்டிகேட்டட் அஸ் லைக் நம்ம என்எஸ்டி ஃபார் டெரரிஸ்ட் அப்படின்னா சொஃபஸ்டிகேட்டட் அட்டாக் பண்ணுறதுக்கு சொஃபஸ்டிகேட்டட் பாடி, பர்சனல் குரூப்னு சொல்லலாம், பெட்டாலியன். அது மாதிரி கோப்ரான்றது இட்ஸ் அ சொஃபஸ்டிகேட்டட் குரூப் இன் திஸ் சிஆர்பிஎஃப். ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு மாவோயிஸ்ட் பீப்புளை. அண்ட் தென் பீப்புள்ஸ் ஆல்சோ ப்ரொட்டஸ்டிங் அகெயின்ஸ்ட். இப்போ வில்லேஜஸ் எல்லாம் நிறைய இடங்களில் எதிர்க்க ஆரம்பித்தேன். சால்வா ஜுது மூவ்மெண்ட், யூ பீப்புள் நோ, லைக் போலீஸ் இல்லைனா கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கலைன்னா பீப்புள் வில் கேதர் அண்ட் தென் தே வில் ஃபைட் வித் தி மாவோயிஸ்ட். ஸோ அது வந்து நிறைய இடங்கள் அது தப்பு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ மென்ஷன் பீப்புள் ஸ்டார்டட் அட்டாக்கிங் லைக் மாவோயிஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அது அவங்களோட வாழ்வாதாரங்கள் அழிக்குது அப்படின்றதுனால மாவோயிஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. பட் தே ஆர் ஆல்சோ சூஸிங் தி வெப்பன்ஸ். ஸோ அதுவும் வந்து தப்பு அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் சால்வா ஜுது மூவ்மெண்ட்னு பேர். ஸோ எவ்ரி திங் வாஸ் மென்ஷன் இன் தி PDF, ஸோ யூ கேன் ரீட் இட். தட்ஸ் ஆல். Then the next news related to Nidhi Ayogoda report on innovation index list. Yesterday I have made one wrong. Numbering Tamil Nadu வந்து third place னு சொன்னேன். Last year it was third place. Now it is in 5th place. So that's why I have made it again. So go and read it again. So அதே கேட்டகரியில் தான் போட்டிருக்கேன். நேற்றுக்கு நம்பரிங் கிடைக்கல எனக்கு, அதனால made it wrong. So நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க 3rd edition 2019 we started. அதில் மெயின் மோட்டிவ் வந்து நம்பர் ஆஃப் PhD எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி, ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் R&D, அப்புறம் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ், FDI, சேஃப்டி, இதெல்லாம் பொறுத்து தான்
அந்த ரேங்கிங் வந்து தீர்மானிக்கப்போ 17 மேஜர் ஸ்டேட்ஸ் எடுக்கிறாங்க, 10 நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், 9 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் உருவாக்கும்னு சொன்னேன். ரெசிலியன்ஸ் கிரைசிஸ் ட்ரிவன் மெக்கானிசம் உருவாக்கும். அப்புறம் ஸ்கேல் அப் தி மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரென்தனிங் தி என்டர்பிரனர்ஷிப் அதிகப்படுத்தும். ஸோ தீஸ் ஆர் த ஹைலைட்ஸ். அந்த ரேங்கிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் திஸ் பிடிஎஃப். ஸோ நோ நீட் டு கோ இன் டீப். அந்த இனோவேஷன் இண்டெக்ஸோட பர்பஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ஸ்டேட்ஸோட ரேங்கிங் தெரியணும், லார்ஜ் ஸ்டேட் எதெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல். Then the next news related to Nord Stream pipeline. So Nord Stream 2 pipelines are there. Nord Stream pipeline 1 and Nord Stream pipeline 2. You can see on the map. The green line வந்து வியாபார்க் அப்படின்ற பிளேஸ் லெனின்கிரேடில், ரஷ்யாவில் இருந்து இட் வில் பி கனெக்டட் டு தி லும்பியா அப்படின்ற பிளேஸ், தட் இஸ் கிரேவ்ஸ்வால்ட் அப்படின்ற பிளேஸ், ஜெர்மனியில் கனெக்ட் ஆகுது. அந்த another pipeline that is dotted line, so now it is under construction. UST Luga, that is also in Leningrad from Russia to ஜெர்மனி. ஸோ இந்த ஜெர்மனியாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கும். ரஷ்யாவுக்கு வந்து அதிகமான நேச்சுரல் கேஸஸ் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக தே மேட் திஸ். உக்ரைன் இஷ்யூ வந்ததுனால இது வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பைப்லைன் கனெக்டிங் பிளேசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் enough. நார்ட் ஸ்ட்ரீம் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆப்ரேஷனில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, உக்ரைன் வார் நடக்கும்போதே இதை ஓரளவு முடிச்சுட்டாங்க. இப்போ திருப்பி ஆப்ரேஷன் வந்து லைக் நார்ட் ஸ்ட்ரீம் ஒன்றா தான் இருக்கும். மைட் அது நியூ இனிஷியேஷனே சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவ் இட் வில் ஹெல்ப் தி லைக் பிரிட்டிஷ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஜெர்மனி கண்ட்ரீஸ். அப்படின்னா ஜெர்மனி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே they are not dependent on crude oil. ஸோ பெட்ரோல், டீசல்லாம் அவங்க டிபெண்ட் கிடையாது. நேச்சுரல் கேஸ் தான் அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க கம்பெனிஸ் ரன் பண்ணுறதுக்கு. நம்ம ஊர்களில் கோல் அதிகமாக பயன்படுத்துகிறோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். அவங்க வந்து கேஸஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ தே ஆர் மோஸ்ட் டிபெண்ட் ஃபார் திஸ் எனர்ஜி. அதனால் ரஷ்யா வந்து இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற இதான் இருந்துச்சு. பட் தே ஹவ் கிவன் நவ். ஸோ இட் வில் பூஸ்ட் தி எக்கானமி ஆஃப் யூரோப்பியன். ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி ஒன்லி தி பைப்லைன் கனெக்ஷன். இந்த மேப் மட்டும் படித்தா போதும். ஸோ தட்ஸ் ஆல். தென் தி 7th நியூஸ் அண்ட் த ஃபைனல் ஒன். India Maldives Judicial Cooperation MOU. They have India Maldives சேர்த்து Judicial Cooperation Agreement sign பண்ணியிருக்கோம். The MOU. Recently we have opened a college, National College for Policing Law Enforcement. Maldives வந்து neighborhood first policy. Maldives is most aligned with India. ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தே வில் டாக் டு அஸ் பிகாஸ் வி ஹேவிங் அ ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப். மால்தீவ்ஸ் வந்து டெரரிஸ்ட் கையில் போகாமல் பாதுகாத்தது 1985 ராஜீவ்காந்தியோட பீரியட். ஸோ தட்ஸ் அ ரீசன் மால்தீவ்ஸ் இஸ் மோர் அலைன்டு வித் இந்தியா. வை வி நீட் மால்தீவ்ஸ், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஜுடிஷியல் கோஆப்ரேஷன் MOU மெயின்லி எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஜுடிஷியரி எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அங்கேயும் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ டெக்னாலஜி வில் பி ஷேர்ட் வித் மால்தீவ்ஸ் ஆல்சோ. எப்படி நம்ம ஹைகோர்ட்லாம் இன்றைக்கி டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டோமோ அதே மாதிரி மால்தீவ்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். தட்ஸ் MOU. ஸோ அந்த சிக்னிஃபிகன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? மெயின்லி மால்தீவ்ஸ் வந்து டோல்கேட் ஆக்ட் ஆகுது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இதில் மால்தீவ்ஸ் வரும். மால்தீவ்ஸுக்கு இடையில தான் இந்த ட்ரேடிங், இந்தியாவுக்கு வரக்கூடிய ட்ரேட் நடக்குது. So that's the main motive. Benefit, sea lane of communication la very important. And the Malacca Strait ஹார்மஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க this area. அப்புறம் 50% எக்ஸ்டர்னல் ட்ரேட், வெளியிலேருந்து வரக்கூடிய நமக்கு. அது மாதிரி 18% எனர்ஜி இம்போர்ட்ஸ், நம்ம க்ரூட் ஆயில் எல்லாமே இம்போர்ட் பண்ணுற இந்த வழியாக தான். ஸோ we need better cooperation with Maldives as well as Southeast Asian countries. இப்போ we have discussed. மால்தீவ்ஸ் கூட வி ஹேவிங் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன். அதுவும் மால்தீவ்ஸ்லேயே வந்து சைனாவோட ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நவ் தே ஹாவ் லைக், முன்னாடி சைனா கூட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் போனாங்க. மால்தீவ்ஸில் வந்து சைனாவும் மால்தீவ்ஸும் சேர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க.
மலை அந்த போர்ட்டையும் சிட்டியும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டையும் அது வந்து சைனா வந்து ஃபுல் ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் வை தே அலைன்டு வித் சைனா. ஸோ இட் கிரியேட்டட் த்ரெட் ஃபார் இந்தியா. ஃபைனலி வி மேட் அக்ரிமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா, வி மேட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் அங்கே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அங்கே இந்தியாவோட நிலைப்பாடும் அங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ வி ஹேவிங் ஆப்ரேஷன் கேக்டஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட். ராஜீவ்காந்தி பீரியடில் டெரரிஸ்ட் கையிலேருந்து நம்ம அவங்களுக்கு அந்த நாடை காப்பாற்றி கொடுத்தோம். வி help those people, and then we having a military exercise that is equivalent. Then radicalization ரொம்ப அதிகம். மால்தீவ்ஸ் ஏன் வந்து நம்ம ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, சைனா வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திட்டாங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில இருந்து அவங்க பெரிய ப்ராப்ளமை உருவாக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். மால்தீவ்ஸ்லேயும் அதே மாதிரி வந்துட்டாங்கன்னா தே கேன் ஸ்கேன் இந்தியா ரேடார் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக அவங்க இந்தியாவோட கப்பல்கள் பாஸ் ஆகுறது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்தியாவும் சாகர் இனிஷியேட்டிவில் வி ஹாவ் மேட் லாட் ஆஃப் ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இன் தி மால்தீவ்ஸ், மொரீஷியஸ் கண்ட்ரிஸ், ஆல்சோ சேஷல்ஸில். ரேடிகலைசேஷன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இட்ஸ் அ முஸ்லீம் கண்ட்ரி. இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப்ஸை வந்து அதிகமாக உருவாக்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இட் வில் பிகம் அ ஹப் ஃபார் டெரரிஸ்ட் கண்ட்ரியாக மாறிச்சு. இப்போ சிரியா இருக்கிற மாதிரி மிடில் ஈஸ்டில் சில ஏரியாஸ் வந்து டெரரிஸ்ட் ஹப்பாக இருக்குது. அப்போ மால்தீவ்ஸும் சில வேளை ரேடிகலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் த்ரெட் ஃபார் இந்தியா. கீழே இருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அதனால் வி நீட் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தி ஏரியா. அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எவ்ரி திங் இந்தியா வந்து கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் இன்டர்ஃபியரிங். சைனாவோட ஆங்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் அது மாதிரி வி ஹெல்ப்ட் அ லாட் ஃபார் மால்தீவ்ஸ். வென் டிசாஸ்டர் வரும்போதும் சரி, இப்போ கோவிட் வேக்சினேஷனாக இருக்கட்டும் சரி, வி கேவ் லாட் ஆஃப் சப்போர்ட் டு Maldives. And then Sagar initiative Maldives also part. Sagarன்றது security growth for all. Indian Oceanல we are very பக்கத்தில் இருக்கக்கூடிய countries are very neighbor to us, and we are the first country to respond, help those countries. That is Sagar initiative, security growth for all in this region. So that's all. சேலஞ்சஸ் எடுத்துன்னா இந்தியா மால்தீவ்ஸ்ல பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஒரு லீடர் வரும்போது இந்தியா கூட அலைன் ஆவார், இன்னொரு லீடர் வரும்போது அவங்க கூட. அப்புறம் ரேடிகலைசேஷன் அவங்களுக்கு சொன்னேன். சைனாவோட ஸ்ட்ரிங் ஆஃப் பிஎல் பாலிசியில் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ அவங்களோட ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா இட் வில் கர்டைல் அவர் ரிலேஷன்ஷிப். ஸோ that's all about today's current affairs. Now we will see the MCQ. Okay, first question number 1. Argalia recently seen in news. It is related to which of the following? Options are A, currency, B, struggle, C, monsoon, D, electoral commission. Okay, next. Recently, which organization released the India Innovation Index? The Reserve Bank of India, B, the Indian Economic Trade Organization, C, Securities and Exchange Board of India, D, Nidhi Aayog. Next. Question number 3. Consider the following statements regarding minorities in India. Statement number 1. A special officer for linguistic minorities is appointed by National Commission for Minorities. Statement number 2. All members of National Commission for Minorities must belong to communities enlisted by us minorities. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
Question number 4. Consider the following statements. Statement number 1. The Citizenship Act 1955 provides for acquisition and termination of Indian citizenship. Statement number 2. Under renunciation, when a male person loses his Indian citizenship, all of his minor children lose their Indian citizenship as well. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. It's a old UPSC statement. So second statement வந்து already UPSC ல கேட்டது. Question number 5. Podu is a form of shifting cultivation practiced mainly in which of the following states? Odisha, B, Jharkhand, C, Telangana, D, West Bengal. It's not a part of recent current affairs. Anyway, you answered. Not answered. It's a South Indian states. இதுக்கு மேல ஆன்சர் சொல்ல முடியாது. Okay, now we will see the answers. Okay, so first question. Argalaya, it's a struggle. Sri Lanka நடந்த போராட்டம், struggle. So first one B answer. Second one D, Nidhi Aayog. Indian Innovation Index report released by the Nidhi Aayog. Then third one, it's B, too early. Special Officer of Linguistics appointed by the President. National Commission for Minorities la aprom minority illama vera yaar iruppa. So you have to think. Okay, too early. The next fourth one, answer is C, both. So minor children, parents citizenship laws பண்ணும்போது minor children citizenship இருக்காது 18 க்கு மேல, but they can apply after completing like 18 ஆகும்போது they will get. Then fifth one, it's C, Telangana. Then somebody answered A. Oh my God. Okay, now we will see the mains answer writing question. So India's relations with Vietnam have acquired a depth and diversity which cannot be rolled back. Discuss. India's relations with Vietnam have acquired depth and diversity which cannot be rolled back. Discuss. Okay, thanks a lot for joining with us.